பிள்ளைகளே, ஒருமை பன்மை சொற்களை அறிந்து கொள்ளுங்கள். அதன் வினை சொற்களின் ஒருமை பன்மையையும் பெயர் சொற்களின் ஒருமை பன்மையையும் இன்றைக்கு பார்க்கலாம். சிறிது சிறிதாக உங்கள் தமிழறிவை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பாடத்தை ஆரம்பிக்கலாம். பிள்ளைகளே, இன்றைய ஒருமை பன்மை பார்க்கலாம். அவதானியங்கள். ஒருமை பன்மை. அது அவை. ஒருமைக்கு அது என்று வரும், பன்மைக்கு அவை என்று வரும். இது இவை. நான் நாங்கள். நீ நீங்கள். எனது எங்கள். அவன் அவர்கள். இவன் இவர்கள். உவன் உவர்கள். இவை மூன்றும் சுற்றெழுத்து. ஆண் ஆண்கள். அவதானியங்கள். கனி கனிகள். மரம் மரங்கள். முயல் முயல்கள். நாரை நாரைகள். பூனை பூனைகள். மீன் மீன்கள். பறவை பறவைகள். பிள்ளைகளே, அவதானியங்கள். ஒருமை வினைச்சொற்கள், பன்மை வினைச்சொற்கள். பாருங்கள். கூவியது கூவின. ஒருமை வினைச்சொல் கூவியது, பன்மை வினைச்சொல் கூவின. சுவைக்கிறது சுவைக்கின்றன. உண்கிறது உண்கின்றன. அலைகிறது அலைகின்றன. வருகிறது வருகின்றன. பறந்தது பறந்தன. மலர்ந்தது மலர்ந்தன. வீசியது வீசின. அவதானியங்கள். வினைச்சொற்களின் பன்மை ஒருமை வினைச்சொற்களை அவதானியங்கள். கரைந்தது கரைந்தன. வரைந்தது வரைந்தன. சென்றது சென்றன. குடித்தது குடித்தன. வெடித்தது வெடித்தன. குடித்தது குடித்தன. நனைந்தது நனைந்தன. இட்டது இட்டன. அவதானியங்கள். மேலும் சில பெயர் சொல் ஒருமை பன்மைகள். பல் பற்கள். முள் முட்கள். கல் கற்கள். சொல் சொற்கள். நாள் நாட்கள். புல் புட்கள். கொஞ்சம் மிகுதி ஈனா சொற்களையும் அறிந்து கொள்வோம். ஈ டு உப் பி ட உம். இருப்பிடம் இருப்பிடம். இருக்கும் இடம் வாழிடம். அடுத்ததை பாருங்கள். ஈ டு உப்பு இருப்பு. இருப்பு என்று சொன்னால் சேமித்து வைத்திருப்பது தான் இருப்பு. ஈ டு உப்பு இச்ச இட்டி. இருப்பு சட்டி. இருப்பு சட்டி என்று சொன்னால் பேச்சு மொழியில இரும்பு சட்டி என்றும் சொல்வார்கள். தாளிக்க வதக்க பலகாரங்கள் சுட எண்ணெய் பலகாரங்கள் சுட பாவிக்கும் ஒரு எண்ணெய் சட்டியைத்தான் இருப்பு சட்டி என்று அழைப்போம். அடுத்தது ஈ டு உப்பு உப். இருப்பு பாதை பாதை. இரும்பு பாதை என்றும் பேச்சு மொழியில சொல்வோம். ஆனால் சரியான மொழி இருப்பு பாதை. இருப்பு பாதை என்றால் புகை வண்டி தண்டவாளம். புகை வண்டி பயணிக்கும் தண்டவாளம். அடுத்தது ஈ டு பு இத். இரும்பு தீடை திரை. இரும்பு திரை என்று சொன்னால் செய்தி பரிமாற்றமும் வியாபார தொடர்பும் கொள்ள முடியாத பலத்த கட்டுப்பாடு கொண்ட ஒரு இடம். அயன் கர்டின் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்துல இரும்பு திரை. அடுத்தது ஈ டு பாலார். இருபாலார். இருபாலார் ஆணும் பெண்ணும் இருபாலாருக்கும் தங்குமிடங்கள் உள்ளன என்று உதாரணம் சொல்லலாம். ஈ டு உம்பு இரும்பு. கருப்பு நிற உலோகம் இரும்பு. அயன் என்றும் சொல்லுவோம். கோடாரி மண்வெட்டி கம்பிகள் செய்யும் உலோகம் இரும்பு.